வணக்கம் மக்களே. வெண்டை செடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு களை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா வச்சுருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு களைன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு ஃபுல்லாக நடுவில் ஓட்டி வச்சிட்டோம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் காய விட்டுட்டு அப்புறம் வெண்டை செடிக்கு பக்கத்தால் இருக்கிறதெல்லாம் கொத்தி விட்டுட்டோம். கொத்தி விட்டுட்டு இருக்கிற புல்லெல்லாம் 1, 2 அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு சால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கால் தான் இருக்குது. ஒரு கால் ஓட்டினா ஃபஸ்ட்டு களை ஒரு வழியாக ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருச்சு. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் டில்லர் பார்த்தீங்கன்னா 7.5 ஹெச்பி 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றின பண்ணால் தாராளமாக 50 to 55 நிமிஷம் ஓடும். அது என்ன 50 to 55 நிமிஷம்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டெப்த்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சேர்த்து இழுக்கும், குறைச்சி இழுக்கும். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக போய் நின்று வரும். அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோலை சேர்த்து இழுக்கும். கொஞ்சம் கரம்பு காடு அப்படி இப்படின்னா தாராளமாக 1 மணி நேரம் ஓட்டலாம். அதனால் டெப்த்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் சேர்த்து முன்ன பண்ணி இழுக்கும். அதே டீசல் எப்படின்னா பெட்ரோல் கன்சிஸ்டண்ட்டாக இழுத்துகிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்குதோ அதே தான் இழுத்துகிட்டே இருக்கும். நம்ம ரேஸ் வச்சு ஓட்டினாலும் சரி, ரேஸ் வைக்க மாட்டாலும் சரி. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டஞ்செடி ஊனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 5 நாளைக்கு மேலே ஆச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபெர்டிலைசரும் கொடுக்கல. ஃபெர்டிலைசர்னால் உரம், மருந்து இது வரைக்கும் எதுவுமே கொடுக்க கிடையாது. இந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு அப்புறமேல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இன்னும் ஓரம் போகிறலாம் பார்த்திங்கன்னா செடிகள்லாம் ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த களை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கால் மாதிரி போட்டு முள்ளங்கி, அப்புறம் கொத்தவரங்காய் இந்த மாதிரி செடிகள்லாம் போட்டுற வேண்டியதுதான். எதனால் இன்னும் வேறு இந்த கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி செடிகள்லாம் போடல அப்படின்னா வெண்டை செடி வந்துச்சு அப்படின்னா நம்ம நடந்து அறுவடை பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த காய்கறிலாம் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அறுவடை பண்ணுறப்ப. அதனால தான் ஓரம் எதுவுமே போட கிடையாது, சும்மாவே விட்டுட்டோம். அப்போ தான் வண்டி போகவும் வரவும் கரெக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கும். அப்புறமேல் பார்த்திங்கன்னா செடி வெண்டைக்காய் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கம்முன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே போட கிடையாது. இப்போ மட்டும் கொஞ்சம் இந்த கொத்தவரங்காயும் முள்ளங்கியும் அவ்வளோ ஸ்பேஸு பிடிக்காது. இடம் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் தான் போகுதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அந்த கடைசி கால் மட்டும் ஜூன் வரல. அதனால் அந்த இடம் ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஜூன் எப்படின்னா நம்ம காடு எப்பயுமே ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு சமமாக இருக்காது. ஒரு சைடு வாழை இழுத்துருக்கும், ஒரு சைடு வால் இழுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஜூனி கரெக்டாக வராது. அந்த மாதிரி டைமில் காலோட ரொம்ப அகலமாக இருக்கும். அந்த அகலமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இதுதான். இந்த அகலமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காய்கறி போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு துவைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேல் பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஒரு கல் தான். இதை ஓட்டி விட்டுட்டு வண்டி கொண்டு போய் நம்ம கொய்யா மரத்துக்கு நிறுத்த வேண்டியதான். ஏன்னா மழை லைட்டாக வர மாதிரி தான், லைட்டாக மோடம் போட்ட மாதிரி இருக்குது. மழை வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.